தமிழ் உறவுகளுக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்னைக்கு நம்மளுடைய தமிழ் மொழிக்காக உயிர் தியாகம் செய்த தியாகிகளை எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. ஏன் ஹிந்தியை இவ்வளவு தூரம் எதிர்க்கணும் அப்படின்றதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. நான் இங்க ஒரு வரலாற்றை சொல்ல விரும்புகிறேன். 1910 அலகாபாத்தினுடைய காங்கிரஸினுடைய மாநாட்டுல ஹிந்திக்காக ஒரு தனி அமைப்பு ஆரம்பிக்கிறார்கள். ஹிந்தி சாகித்ய சம்மேளன் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. அமைப்பு உருவாக்கி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் தங்களுடைய தாய்மொழியை தவிர்த்து ஹிந்தியை பேச வேண்டும். ஹிந்தியை பேசினால்தான் இந்தியன் அப்படின்ற அடிப்படையை காந்தி கொண்டு வரார். இப்ப வரவேற்பு இல்லை, எதிர்ப்புகள் நிறைய இருந்தது. எந்த அளவுக்குனாக்கா காங்கிரசினுடைய மாநாடு மாயவரத்தை நடக்கின்ற பொழுது அங்கு தமிழும் இங்கிலீஷும் ஆங்கிலமும் தான் பேசப்பட்டது, சொல்லாடப்பட்டது. அதற்கு காந்தி தங்களுடைய வார்த்தையிலே சொல்லியிருக்காரு, எல்லாருமே ஹிந்தியை பேசலாம்ல அப்படின்லாம் பேசியதாக வரலாற்றுல பதிவு செய்வோம். சரி, இங்க நான் இது ஒரு சின்ன ஒரு விஷயத்தை குறிப்பிட விரும்புகிறேன். என்ன அப்படின்னாக்கா, ஹிந்தியை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு தெரிகின்ற பொழுது ஹிந்தி எப்படியாச்சும் எல்லாத்தையும் பேச வச்சணுன்றதுக்காக காங்கிரஸ் செய்த பெரிய சூழ்ச்சி என்ன தெரியுங்களா? காந்தி 1925 கான்பூர்ல நடந்த காங்கிரஸுடைய மாநாட்டுல சொல்றாரு, இனிமேல் ஹிந்தி மொழியை நம்ம இது பண்ண வேண்டாம், இனிமேல் ஹிந்துஸ்தானி என்கின்ற மொழியை நாம் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்றாரு. சரி, அதுக்கு பின்னாடி ஹிந்துஸ்தானினா என்னன்னு சொல்லி நிறைய விவாதங்கள் வருகின்ற பொழுது அப்ப சொல்றாரு, ஹிந்துஸ்தானினாக்கா ஹிந்தியும் உருதும் சேர்ந்த ஒரு மொழி தான் ஹிந்துஸ்தானி மொழி அப்படின்னு சொல்றாரு. இது ஏன் இந்த வார்த்தையை ஏன் ஹிந்தியும் உருதும் மட்டும் ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னாக்கா, சாவக்கர் ஒரு புத்தகம் எழுதுறாரு, இந்துத்துவா அப்படின்ற புத்தகத்தை சாவக்கர் எழுதுறாரு. இந்த புத்தகத்துல சாவக்கர் சொல்லுவார், இந்தியாவுடைய தேசிய இனங்கள் எது அப்படின்னாக்கா அது இஸ்லாமும் இந்துவும் தான், இந்துவும் இஸ்லாம் தான் இந்தியாவுடைய தேசிய இனங்கள் அப்படின்னு சொல்லி சாவக்கர் சொல்லுவார். அப்ப சொன்னதுனால இந்த விஷயத்தை அடிப்படையாக வைத்து சொல்வார், உருதுவும் ஹிந்தியும் சேர்ந்ததுதான் ஹிந்துஸ்தானி, அதனால ஹிந்துஸ்தானி பேசினா தான் அவன் இந்தியன் அப்படின்ற அடிப்படையை கொண்டு வருவாங்க. அதற்கும் பயங்கரமா எதிர்ப்பானதுக்கு பின்னாடி இன்னைக்கு ஹிந்துஸ்தானி அப்படின்ற மொழியே நமக்கு தெரியாம போயிருச்சு. நம்முடைய முன்னோருடைய எதிர்ப்புகள் கடுமையாக இருந்ததின் காரணமாகத்தான் இன்று நம் மொழியில், நம் தாய்மொழியில் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதனால் அந்த மக்களை போற்ற வேண்டியது நம் கடமை. யாரும் எதையும் யாரிடமும் திணித்துவிடக் கூடாது என்பதே தமிழின் உணர்வு. தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். நன்றி.